அந்த அளவுக்கு எனக்கு ஃபோன் கால் வேர்ல்டு வைட்லேருந்து எனக்கு 22 கண்ட்ரிலேருந்து ஃபோன் வந்திருக்கு. அதுக்கு எல்லாம் காரணம் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான். அந்த மாமனிதருக்காக மீண்டும் தமிழ் சினிமா மிகப்பெரிய அவருக்காக ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும். கண்டிப்பாக கேப்டன் ரசிகர்கள் எல்லாமே தியேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க. திருவிழாவாக கொண்டாட போகிறாங்க அவருடைய பர்த்டே அன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் செல்வமணி சாருக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய எனக்கு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு இது எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை இன்னைக்கு வந்து எங்களோட இணைந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை பார்த்தீங்க. உங்க எல்லாருக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார்பாகவும் மறைந்த இப்ராஹிம் ராவுத்தர் சார்பாகவும் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு எப்போ ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாலும் கேப்டனும் ராவுத்தரும் தான் உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. உங்களை எல்லாரும் அவங்க தான் இன்வைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனாலும் வந்து உங்களோட இந்த படத்தை பார்த்ததில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் படம் பார்க்கும்போது நாங்கள் பின்னாடி நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். நான் ஒரு ரசிகனாக இருந்து அன்னைக்கு 1991 தேட்டரில் பார்க்கும்போது எப்படி வந்து பின்னாடி இருந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்தனோ, அதுபோல் இப்போ நீங்கள் தான் முதல் முறையாக படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் தான். இன்னும் யாருக்கும் நாங்கள் படம் காமிக்கல, உங்களுக்கு தான் முதல் முறையாக படம் காமிக்கிறோம். அதனால் நான் வந்து தேட்டர் பின்னாடி இருந்து உங்களோட ரசனையை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் கூட வந்து ஒரு ரசிகர்களை போல வந்து பயங்கரமாக கிளாப்ஸ் அடிச்சிங்க, விசில் அடிச்சிங்க, சாங்கை வந்து மறுபடியும் இன்னொரு தடவை போட்டுன்னு கேட்டீங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். இந்த படம் வந்து ஏறக்குறைய வந்து 34 வருஷம் ஆனால் கூட இப்போ போன வாரம் படம் ரிலீஸ் ஆனால் அந்த படம் எப்படி இருக்கோ அது போல் இந்த படம் இன்னைக்கு இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் பிரிண்ட்ல இருந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து 4K இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது வந்து ஒரு 4 மாதம் 1991 ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு. அதுபோல் 2025 ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணோம் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அதை 4K குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஃப்ரேமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஒரு 4 மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் வந்து தள்ளி வந்தது. இருந்தாலும் வந்து அப்போ ஜனவரி 14க்கு இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏப்ரல் 14க்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஏப்ரல் 14க்கு ரிலீஸ் ஆன படம் இப்போ வந்து ஆகஸ்ட் 22, அதாவது வந்து விஜயகாந்த் சார் பர்த்டே ஆகஸ்ட் 25. அதை முன்னிட்டு வந்து இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 22 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் வந்து கேரளா, கர்நாடகா, FMS எல்லா இடத்துலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் எங்களோட இருக்கணும்னு. எப்படி வந்து 1991 திரையரங்க உரிமையாளர் வந்து எங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்க, கேப்டன் வாங்க, மன்சூரை கூப்பிட்டு வாங்க, லியாகத் அலிகானை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களோ, அதுபோல் இன்றைக்கும் வந்து அன்றைக்கி எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு திரையரங்க உரிமையாளர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா, அவங்க பழைய அந்த அந்த ஒரு இமேஜில் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, படம் பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு ஏகோபித்த குரலில் வந்து நீங்கள் வந்து கிளாப்ஸ் பண்ணும்போதும் அதை வந்து என்டர்டெயின் பண்ணும்போதும் வந்து எனக்கு உண்மையாக வந்து ஒரு திருப்தியாகவும் மன தைரியமாகவும் இருக்குது. இன்றைக்கும் நானும் உங்களோட தான் இன்றைக்கி இது படம் பார்க்குறேன். அங்கே பிட்டாக தான் படம் பார்த்தேன். அந்த சாங்கு ட்ரெய்லர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படம் பார்த்தேன். இன்றைக்கி தான் நான் உங்களோட இருந்து படம் பார்த்தேன். உண்மையாகவே அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாமல், சிஜியோ இல்லை ட்ரோன் கேமராவோ இல்லை டிஜிட்டலோ இல்லாத எந்த வசதியும் இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து 2000 பேர் வந்து ஷோ வேணும்னா 2000 பேர் அந்த இதில் நடிச்சாகணும். அந்த மலையில் வந்து 2000 பேர் வந்து தலையில் வந்து கட்டைகளோடு நடந்து போகிறாங்கன்னா அது உண்மையாகவே 2000 பேர் வேணும். 2000 பேர் தலையில் கட்டை வச்சு வந்து எடுத்துகிட்டு போகணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல சாதாரண இப்போ இன்றைக்கி இருக்கிற ராத்திரப்பள்ளி கிடையாது. அன்றைக்கி போகும்போது அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போகிறதே கஷ்டம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் கிரெயின்லேருந்து லைட்லேருந்து அந்த ஒயரை கொண்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ சிரமமாச்சு. பல இடங்களில் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் வந்து பரவாயில்ல நம்ம வந்து ரோடு போடலாம்னு நினச்சி ஏறக்குறைய 30 கிலோமீட்டருக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தாரு. நாங்கள் வந்து அந்த ஜென்ரேட்டர் வண்டிலாம் உள்ளே வரத்துக்கு வந்து சாலை அமைச்சு கொடுத்தாரு. அது மாதிரி வந்து இது வந்து ஒரு ஃப்ரேமும் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சாதனை அதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ சிரமம் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது
விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், மன்சூர் அலிகானாக இருக்கட்டும், இல்லை ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும், இல்லை வந்து எங்களோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் லைட் மேலேருந்து கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து செட் டெஸ்ட்லேருந்து ஐயோ அவங்க இதில் வந்து உண்மையாகவே வந்து உயிரை கொடுத்து படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த படம் எடுக்கும்போது 2-3 பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க. அந்த இதில் வந்து விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் சாரே வந்து 2-3 தடவை வந்து மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காரு. நான் பல முறை வந்து அந்த இதில் வந்து மரணத்தோட பக்கத்தில் போய் வந்திருக்கோம். இருந்தாலும் எங்களுடைய எல்லாரோட எய்ம் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கணும். நான் வந்து எனக்கு பிடிச்ச படங்களில் ஒரு 10 படங்களில் ஷோலே ஒரு படம், ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது தான் என்னோட ஒரு ட்ரீமாக இருந்தது. அதனால வந்து அந்த உழைப்பு இங்கே இருக்கணும்னு தான் இந்த ஒரு காட்டுக்குள்ள யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் நம்ம வந்து ஒரு 100 நாள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே என்ன வசதி இருக்கோ அதை தான் நம்ம இது பண்ணணும். அங்கே கேரவன் இருக்காது, ரூம் இருக்காது, இப்போ பாத்ரூம் இருக்காது, சாப்பிட வசதி இருக்காது, எல்லாரும் லைனாக உட்காந்து சாப்பிடணும், மரத்துக்கீழே உட்காரணும். அதுபோல் எல்லா சிரமங்களையும் நம்ம எடுத்துக்க தயாராக இருந்தால் நம்ம இந்த படம் பண்ணலாம் சார். எல்லாரும் படம் பண்ண முடியாது. அங்கே போன பிறகு நீங்கள் எங்கிட்ட வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். செல்வமணி நான் ரெடி, நீ மற்றவங்கள கேட்டுக்கன்ட்டார். அப்போ நான் சொல்லிட்டேன், நீங்களே ரெடின்னா மற்றவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால வந்து இந்த படம் அது ரம்யா கிருஷ்ணன் கூட பாவம் எங்களோட வந்து ஒரு 90 நாள் இருந்தாங்க. அங்கே இன்னைக்கு மாதிரி கேரவன்லாம் அன்னைக்கு கிடையாது. வெறும் ட்ரெஸ் மாற்றுறதுலன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு புடவையை பின்னாடி கட்டிக்கிட்டு அது பின்னாடி தான் வந்து ட்ரெஸ் மாற்றணும். எந்த விதமான ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட எந்த வசதி இருக்காது. இது மாதிரி வந்து எல்லா சிரமத்தையும் வந்து அவங்க யாருமே வந்து அது சிரமம் எடுத்துரு எல்லாருக்குமே ஒரு வெறி இருந்தது. இந்த படத்தை வந்து நடத்தி காமிக்கணும். விஜயகாந்த்ஸுக்கு அது 100வது படம். அது முன்னாடி எல்லாருமே வந்து 100வது படம் ஓடாதுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து 2வது படம் அதே காம்பினேஷனில் வரும்போது 2வது படம் ஓடாது அப்படின்னு எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடித்தா படம் ஓடாதுன்னு ஒரு பயத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லா சென்டிமெண்ட்டையும் தாண்டி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் அப்போ எடுத்தோம். அதனால் இந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச வெற்றி வந்து ஒரு ஆர்கே செல்வமணி கிடைச்ச வெற்றி இல்லை, விஜயகாந்த் சார் கிடைச்ச வெற்றி இல்லை. எங்கள் 250 பேர் நாங்கள் யூனிட். அப்பப்போ மற்ற பேர் வருவாங்க, ஒரு 100 ஃபைட்டர்ஸ் வருவாங்க. அப்புறம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 2000 பேர் வருவாங்க. அவங்களாம் அப்பப்போ ஒரு 4-5 நாள் வந்து போவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 250 பேர் வந்து 100 நாள் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வன விலங்குகளை போல நாங்கள் அந்த ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு தவ வாழ்க்கையை கூட சொல்லலாம். அந்த வாழ்க்கை கிடைச்சது தான் இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட இப்போ ஒரு நண்பர் சொன்னார், செல்வமணி உங்கள் படம் இன்னைக்கு வந்த படம் கூட உங்கள் அந்த டைரக்ட்லாம் கூட உங்கள் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது ஒரு வகையில் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. அதாவது வந்து இன்னைக்கு அப்டேட்டில் இருக்கிற எல்லா வசதிகளோட இன்னைக்கு படம் எடுக்கிற படங்கள் கூட நம்ம படங்கள் போட்டி போடுதுங்கிறதே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லை, 91க்கு பிறகு வந்து தமிழ் திரைப்படத்துறையில் வந்து 7000 தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, 3000 டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, ஏறக்குறைய 10,000 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 10,000 திரைப்படங்கள் தாண்டியும் நம்ம படம் இன்னைக்கு அதுக்கு வந்து சமமாக வந்து நிற்குதுங்கிற போது அது வந்து ஒரு படைப்பாளியாக எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவங்க மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த படத்தை வந்து விஜயகாந்த் சார் இன்னைக்கு வந்து எங்களோட இல்லை. உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் சார் வந்து உங்களோட எப்படி வந்து இருந்தார்னு தெரியும். உங்களை வந்து ஒரு சகோதரர் மாதிரி தான் விஜயகாந்த் உங்களோட இருந்தார். அதனால் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து மக்களுக்கு எடுத்து செல்றதுல நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பது தான் அவருடைய சார்பாக நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். நன்றி. சார் அது வந்து பல்வேறு தரப்பினரை வந்து நாங்கள் சந்திக்கும் போது அங்கே நடக்கிற விஷயங்கள் அதையெல்லாம் நாங்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த கண்டென்ட்டை நான் வந்து ஒரு கொடுத்தேன், லியாகத் அலி கான் கொடுத்தேன். அந்த கண்டென்ட்டை இதெல்லாம் வேணும், இது போல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து அழகாக நான் ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு அரிசியாக அவர் கொடுத்தேன். அவர் அழகாக பிரியாணியாக பண்ணி கொடுத்துரு உங்களுக்கு இன்றைக்கும் அவர் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு இந்த வெற்றிக்கு வந்து மன்சூர் அலிகானை போல் லியாகத் அலி கானும் வந்து முக்கியமான காரணம். அவரோட ஒரு 4-5 சீன் அவருக்காகவே இருக்குது இந்த படம். கிளைமேக்ஸில் வந்து கோர்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிற ஒரு சீனாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருப்போம், அந்த ப்ரெஸ் மீட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு வசனகர்த்தாவுக்கு நாங்கள் கொடுத்த தீனி. ஆனால் அதை வந்து மிக அழகாக வந்து அன்னைக்கு நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார், சார் இன்றைக்கும் இந்த வசனங்கள் பொருந்தது, அப்போ 30 வருஷம் கழிச்சு கூட வந்து இந்த வசனம் பொருந்ததுன்னு. அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், வீரப்பனோட குற்றம் வந்து 10% தான், 90% குற்றவாளிகள் வந்து வெளியே இருக்காங்க. எந்த காலகட்டத்திலையும் வீரப்பனை உயிரோட பிடிக்க மாட்டாங்க. ஒன்று வீரப்பனை யாரும் பிடிக்க முடியாது, இல்லை வந்து வீரப்பனை பிடிச்சாலும் இவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து 91ல் சொன்னேன். இன்னைக்கு வந்து 34 வருஷம் கழிச்சு கூட அதுதான் உண்மைன்னு வந்து தான் ப்ரூவ் ஆயிருக்கு.
நாளைக்கு எவ்வளவு திருவாங்கன்னு அந்த வேலை ரொம்ப அது வந்து நமக்கு வந்து பழிச்சுன்னு மனசுக்குள்ள இருக்கு. எல்லா தேட்டர்லயும் கூலியோட ஆக்கிரமிப்பா இருக்கு. உங்களுக்கு ரீல்ஸ் தேட்டர் போனாலும் கிடைச்சாரு சார். முதல்ல வந்து 200 தேட்டர் தான் சொன்னார் சார். தயாரிப்பாளர் எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க இருக்காரு. அவர் சொன்னார் 200 திரையரங்கம் கிடைச்சிருக்குனாரு. இப்போ காலையில சொன்னாரு 350 திரையரங்கம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கோனாரு. இப்போ சொன்னாரு சார் இன்னொரு 50 தேட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னாரு. அதனால வந்து ஒரு 400 ஸ்கிரீன்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். இந்த ட்ரெயின் ஷாட் அந்த சீன் எப்படி சார் கிரியேட் பண்ணீங்க? இது இப்போ உள்ளவங்களும் அது ரியலா யாருமே அந்த அளவுக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல. நீங்க அதை எப்படி சார் அதை பத்தி உங்க அனுபவத்தை மட்டும் ஒரு அப்படியே கூடுதலா அந்த ஜீப் ஷாட் சொல்லுவாங்க சார். வந்து ட்ரெயின் ஷாட் வந்து நான் வந்து வெஸ்டர்ன் சைட் ஸ்டோரி தான் இருக்கு. அந்த படம் தான் வந்து அப்புறம் கிரேட் ட்ரெயின் ராபரி வந்து இருக்கு. அது போல ஒரு படம் பண்ணணும். அப்புறம் ஷோலேலும் உங்களுக்கு அந்த ட்ரெயின் சேஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. அதை நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ வந்து நான் ராவுத்தர்கிட்ட சொன்னேன், சார் இது போல் வந்து ஒரு ட்ரெயின் குதிரை இந்த சேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி பண்ணலாம், எவ்வளோ குதிரைன்னாரு. நான் ஒரு 25 குதிரை வேணும் சார் அப்படின்னா. 25 குதிரை 100 குதிரை வையா அப்படின்னா. உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது ஓகே சார். அப்போ 100 குதிரை ஓடுற மாதிரியான இடம் வந்து அதாவது ரயில்வே ட்ராக்கும் 100 குதிரையும் ஓடுற இடம் வந்து நாங்கள் அதாவது எல்லா இடத்துலையும் தேடணும், எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், சார் ஆண்டிப்பட்டி கணவாயில் இருக்குன்னா அது வந்து மீட்டர் கஜ், அப்போ வந்து மீட்டர் கஜ் தான் இருந்தது. பரவாயில்ல, மீட்டர் கஜா இருந்தால் விட பரவாயில்ல. அது மாதிரி இடம் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த மலைக்குள்ள ட்ரெயின் போகிறது ஏறக்குறைய எங்களோட இமேஜினேஷனுக்கு எப்படி இருந்ததோ அந்த இடம் அப்படி கிடைச்சது. அப்போ முதல்ல வந்து ட்ரெயின் வந்து ஒரு 4 நாள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். ஆனால் குதிரையை வந்து முதல்ல வர சொல்லிட்டோம். 100 குதிரை வர சொன்னோம். அப்போ 100 குதிரை வந்து ட்ரெயினோட ஓடுற அளவுக்கு 100 குதிரை இருக்கும். அது ஷோகேஸில் இருக்க குதிரை மாதிரி கொஞ்சம் குதிரை இது, அது நடந்து வர்றது அது மாதிரி எங்களுக்கு சொன்னோம். சேசிங்கில் வர மாதிரி வரணும் போது இப்போ ஒரு 60 குதிரை எங்களுக்கு கிடைச்சது. இப்போ 60 குதிரையை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல அவங்க வந்து ரைடர்ஸ் வச்சு அதை ரைட் பண்ணோம். ரைட் பண்ணும்போது அவங்க கண்ணாபின்னான்னு அதை ஓட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் வந்து 2-3 நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒரே நேர்கோட்டில் வந்து எப்படி வந்து ஒன்றா வர்றது இது மாதிரி வந்து அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது. அதாவது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நல்ல ஸ்ட்ரெச்சான இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் டெய்லி ரைடர்ஸ் வச்சு அதை வந்து ட்ரெயின் கொடுத்தோம். அப்புறம் இங்கே இந்த இதில் ட்ராக்ல வந்து மற்ற ட்ரெயின் போகும்போது அதனோட பேரலாக அது ஓட சொல்லி அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தோம். ஏன்னா ட்ரெயின் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாதுன்ட்டு அங்கே வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ட்ரெயின், ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும். அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினோட மேட்ச் பண்ணி இதை நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். அப்போ ஏறக்குறைய அது செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபைட்டர்ஸ் அவங்களாம் வந்தாங்க. அது வந்து அப்போ சூப்பர் சூப்பராக கூட 2 நாள் லேட்டாக தான் வந்தார். அன்றைக்கி ராக்கி ராஜேஷ் வந்து அன்றைக்கி அவர் உதவியாளர், அவர் முதல்ல வந்திருந்தார். அப்போ வந்து அதை வச்சு முதல்ல எல்லா ஷார்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த ட்ரெயின் டோட்டல் ஃபைட் வந்து 4 டேஸில் தான் நாங்கள் எடுத்தோம். சார் ஆட்டமா தேரோட்டமா பாட்டு உருவான விதம் இளையராஜா சார் எடுத்தது சொன்னீங்க. 34 வருஷம் 2வது தடவை பார்த்து அவ்வளோ ஆக்சுவலாக வந்து ஆட்டமா தேரோட்டமா சாங் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு அமிச்ச சாங்கு இந்த சாங்கே இல்லை, வேற ஒரு சாங் கொடுத்துருந்தார். அந்த சாங் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ அப்பீலாக இல்லை. நாங்கள் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸ் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டேயில் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸும் நைட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் வேணும், அங்கே பக்கத்தில் கும்பக்கரையில் வந்து எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சாங் கொடுக்கும்போது வந்து அந்த சாங் வந்து கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ அப்பீல் இல்லை. நான் சொன்ன விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து இது சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், நம்ம வேறு சாங் கேட்கலாம் சார். விஜயகாந்த் சார் சொன்னார், நீ இப்போப்பா ராஜா சார்கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டார். நீ பேசுனா பேசிக்கோ, இல்லை ராவுத்தர் பேச சொல்லினார். அப்புறம் ராவுத்தர்கிட்ட சொன்னேன், தம்பி போப்பா நீ அவர்கிட்ட வந்து இந்த சாங் வாங்குறதுக்கே இதுவாகிடுச்சு, நம்ம வந்து இது இல்லை, நம்ம வந்து இனிமேல் ரீல் கடைவர டைம் கேட்டுருந்தோம், இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் கோச்சிப்பார்ப்பா அப்படின்ட்டார். நான் சொன்னேன், சார் இந்த சாங் எனக்கே பிடிக்கல, அப்புறம் எனக்கு நான் பிடிக்காம அது ஆடியன்ஸுப்பா எப்படி சார் பார்ப்பாங்க அண்ணா, இல்லை நீ ஒன்றா பேசி பார்ப்பா, நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டார். அப்புறம் சரின்ட்டு அப்போ நாங்கள் ஆண்டிப்பட்டில் ஷூட்டிங் இருந்தோம். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ மைக் இதெல்லாம் இல்லை, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, ஈவன் எஸ்டிடி கூட கிடையாது. அப்போ வந்து டெலிஃபோன் ஆஃபீஸில் வந்து அதில் கால் புக் பண்ணி தான் பேச முடியும். இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து அங்கே வந்து லைட்னிங் கால் புக் பண்ணி அப்புறம் கல்யாண சார்கிட்ட சொன்னோம். கல்யாண சார் சொன்னார் வந்து, நான் போய் சொல்ல முடியாதுப்பாட்டார், நான் சார்கிட்ட நான் சொல்ல முடியாது, நீ சுப்பையா கிட்ட சொல்லு, சுப்பையா ஒன்றா சொல்ல சொன்னார். அப்போ சுப்பையா அவரோட உதவியாளர், அவர்கிட்ட சொல்ல சொன்னார். சுப்பையா கிட்ட நான் என்ன சொன்னேன், நான் வறுமை சொல்ல சார் பேர் சாங்கு கொஞ்சம் பேசணும், சாங்கு பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சாருக்கு லைனில் கொடுத்தான். சார்கிட்ட சொன்ன இளையராஜா சார் என்னப்பான்னாரு, சார் இது மாதிரி சாங் கொஞ்சம் சரியில்லை சார், நல்லா இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப மெதுவாக சார் சாங் கொஞ்சம் சரியில்லைன்னு. அவர் டக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு. சொல்கிறேன் இல்லை சார் சாங் கொஞ்சம் இதுவாக இருக்குது.
சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது வரமாட்டீங்க, அப்புறம் சாங் சரியில்லை, நீங்கள் போன வையா அப்படின்ட்டார். சார் அப்படி இல்லை சார், இது சாங் வந்து எனக்கு கிளைமாக்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு சாங்கே வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் 2 சாங் வச்சாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த சாங் வந்து கேட்குற எங்களுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, என்ன தான் வேணும் உனக்குன்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு வந்து மெஹபூபா மாதிரி ஒரு சாங் வேணும், அதுதான் என்னோட இது சார். ஏதோ ஒன்று சொல்லுயா வையா ஃபோன் அனுப்பி வச்சிட்டார். அப்போ வந்து சரி அனுப்புவாரா இல்லையான்னு தெரியாது எனக்கு. அவர் கட் பண்ணி வச்சுட்டார். மறுநாள் காலையில் மட்டும் ராவத்தர் ஃபோன் பண்ணார், எப்பா ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு. நாங்கள் மறுநாள் வந்து சாங் வரலனாலும் அந்த சீன் எடுக்கணும் இல்லையா, வந்து மன்சூர் அலிகான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மன்சூர் அலிகான் வர்றது, லிவிங்ஸ்டன் வர்றது, அப்புறம் ரம்யா வருது, சாங் வந்தால் சாங் எடுப்போம், இல்லை இங்கே வந்து கிளாஷ் பண்ணி அவருக்கு இது பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற செட்டை அந்த ரைட்லாம் பண்ண சொல்லிட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு வந்து ட்ராக் வந்தது. சாங் கூட வந்து காலைல அவர் நைட்டு கம்போஸ் பண்ணி மார்னிங் வந்து இவர் நம்ம பிரைஸ்வுடன் வர வச்சு அவரே நான்லாம் வந்து சீன் அவருக்கு சொல்லலை, அவரே அந்த சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதை வச்சு அவருக்கு சீன் சொல்லி லிரிக்ஸ் எழுதி சொர்ணலாதை வச்சு பாட வச்சு அன்னைக்கு நைட் வந்து எங்களுக்கு வந்து அமிச்சு ஃப்ளைட்டில் ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்து நைட் வந்து எனக்கு சேர்ந்துருச்சு. அப்போ நாங்கள்லாம் லைட் பண்ணி உட்காந்தும்போது நாகராவில் எல்லாரும் அப்போ தான் கேட்குறோம், அப்போ தான் வந்து அந்த சாங் முதல்ல கேட்குறோம். அந்த பீட் போட்ட உடனே சலீம் மாஸ்டர் சொன்னார், கைத்தட்ட ஆரம்பித்தார். சாங்லாம் கேட்கல, அந்த பீட் ஓப்பனிங் பீட் இருக்கு இல்லையா, போட்ட உடனே சலீம் மாஸ்டர் கைத்தட்டினார், ஓகேப்பா அப்படின்ட்டார். அதுதான் நீங்கள் இன்னைக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு கூட வந்து அவர் ஒரு கோவத்தில் போட்டாரோ இல்லை எப்படி போட்டாரோ தெரியாது எனக்கு, அது எப்போ கேட்டாலும் வந்து அந்த பீட்ஸ் கேட்கும் போதே வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அது கிரியேட் பண்ணுது. அது அதனோட மொத்த வெற்றிக்கும் காரணம் இளையராஜா சார் வந்து ஆடியோவும் விஷுவலாக வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அதுக்கு ஒரு மெயின் காரணம். இல்லை இல்லை எனக்கு தோணுச்சுங்க. ஆனால் என்னன்னா ஒரு படைப்பாளிக்கு இன்னொரு சினிமா வந்து பாதிக்கும் ஏற்படுத்த செய்யறது வந்து ரொம்ப இயல்பு. அப்போ என்ன வந்து இப்போ வந்து ஷோலே ஒன்று பாதிச்சது இல்லையா, அப்போ திரைப்படங்களை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சொந்தம், அதை காப்பி அடிக்கக்கூடாது தவிர நீங்கள் அதை வந்து அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துறது வந்து தவிர்க்க முடியாது. ஷோலே வந்து 7 சமுராய்ங்கிற ஒரு ஜப்பானிய அக்கிர குரோசாவாவோட படத்தோட பாதிப்பு தான், அது வேற கதை. ஆனால் அது போல ஒரு கிராமத்தை வந்து கொள்ளையர்கள் வந்து கைப்பற்றுவாங்க, அந்த கிராமமே சேர்ந்து எப்படி அந்த தங்களை காப்பாற்றிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு 7 பேர் சேர்ந்து 7 சமுராய் கூட சேர்ந்து எப்படி வருவாங்க அப்படிங்கிறது அந்த படம். அப்போ அது போல் அதனோட இன்ஃப்ளூயன்ஸாக அந்த படம் ஒன்று. அப்போ ஒரு நல்ல திரைப்படம் நான் எப்படி சந்தோஷப்பண்ணேன்னா 30 வருஷம் கழிச்சு கூட என் படம் வந்து இன்னொருத்தர் பாதிப்படை வைக்குது, அவங்க வந்து படத்தை வந்து பார்த்து இது பண்ணுறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கணுமே தவிர இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான கண்டென்ட் எடுக்கும்போது அது என்னைக்குனாலும் யாருன்னாலும் எடுத்துக்கலாம். அதனால வந்து அவங்க என் படத்தை பார்த்தா எடுத்தாங்க நான் வந்து ஒருபோதும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா என்ன இன்னொரு படங்கள் வந்து இப்போ நான் பாபி படம் பார்க்கும்போது பாபி மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன், அதுதான் செம்பருத்தி, அதை எடுத்தேன். அந்த இப்போ நீங்கள் ஷோலேன்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், ஷோலேவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் ஷோலே படம் பார்த்தபோது தான் எனக்கு இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ அது மாதிரி என் படம் பார்த்தோன்னே நான் ஒரு சுகுமாரன் நான் பார்த்தேன், அப்போவே சொன்னார், சார் உங்கள் படம் என்ன ரொம்ப இதுவாச்சு, நான் படம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து அதை வந்து ஒரு சந்தோஷமா ஒரு பாராட்டாக தான் எடுத்துக்கணும் தவிர இப்போ போய் அதை போய் இது என்னோட கதை அப்படின்ற மாதிரி அதில் அது ஒரு சிறுமையாக தான் நான் நினைக்கிறேன். அது அதான் வந்து அதை உடல் பீஸ் ஆகிடும் சொல்லுவாங்க இல்லையா, உடல் பீஸாக கிழிஞ்சதுன்னா எப்படி வந்து அது வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதை அது ஒரு யோசிச்சு அது வந்து ஒரு புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் முன்னாடி வந்து அந்த மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து இது அடிச்சு ஆயுதம் அனுப்புவாங்கன்னு ஒரு இதில் இருக்குது, சாண்டிலியன் இதில் வந்து மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து அந்த வில்லு இது அம்பு இது வேலு இது பண்ணாங்கன்னா அது போய் ஒரு 1000 மீட்டர் தாண்டி போய் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு வரி நான் படித்தது ஞாபகத்துக்கு வந்து. அப்போ அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இந்த கொடூரத்தை நம்ம காமிப்போம்
அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அதுக்கு தான் ஒரு மாடே அது ரெண்டா கிழிச்சிடணும் வந்து முதல்ல அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த பயம் தெரியணும் இல்லையா. இது வந்து ஒரு இதுவாகிடக்கூடாதுக்காக அந்த ஒரு மாடை வச்சு உண்மையாகவே வந்து மூங்கிலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, வளையக்கூடிய சக்தியும் அது அறுத்தா அவ்வளோ நிமிரும் போது அது அது அவ்வளோ சக்தி இருக்குன்னு வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அது ஓப்பனிங் சீனில் அதை வந்து இது வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக பிரிச்சு. சார் ரீரிலீஸ்ல அதிக வசூல் பண்ண படம் கில்லி, அதிக நாள் ஓடின படம் வெள்ளை தாண்டி வருவாயா, இந்த ரெண்டு சாதனையும் நம்ம முறியடிக்கணும்னு ஏன் நம்ம இது பண்ணோம், படம் வேற வெற்றி அடையணும். நம்ம எப்பவுமே இங்கே இப்போ என்ன நோய் வந்துருச்சுன்னா, ஏன்னா அவருக்கு 100 கோடி சம்பளம், உடனே எனக்கு 100 கோடி சம்பளம், அவர் படம் வந்து அந்த கிளப்ல போயிடுச்சு 1000 கோடி கிளப்ல போயிடுச்சு, என் படம் 1000 கோடி கிளப்ல போடும். அப்படி வந்து எல்லா படமும் ஓடணும், என் படம் வெற்றி அடையணும் நான் ஓடணும், அதை தாண்டி ஓடணுங்கிறதே வந்து ஒரு அது அது சரியான போட்டியாக இருக்காது. அதை அவங்கள ஜெயிக்கணுங்கிறது கிடையாது, ரசிகர்களுக்கு நல்ல படம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அதை விட இது படம் கலெக்ட் பண்ணணும். இந்த ஒரு நோய் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவை கெடுக்கிறது. கலெக்ஷனை வந்து ஒரு நல்ல படம் எடுத்து அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணணுமே தவிர கலெக்ஷனை வந்து சொல்லிக்கிட்டு நீ ஒரு படம் ஒரு மோசமான படமாக இருக்கும், ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருப்பாங்க, அந்த படம் கலெக்ட் ஆகிடும், அப்போ அது ஒரு நல்ல படம் நம்ம சொல்லிக்க முடியாது. நல்ல படம் எடுக்கணும், அந்த நல்ல படம் கலெக்ட் பண்ணணும். அதனால் என் படம் வந்து இப்போ மறுபடியும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து விரும்புகிறத தவிர அதை அவங்களும் ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும்னு நான் வந்து நிச்சயமாக அது ஜெயிக்கும். அன்னைக்கு நாங்கள் வந்து 90 ஸ்க்ரீன் தான் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம். இன்றைக்கி அவர் ஏற்கனவே வந்து சொன்னதில் 350 ஸ்க்ரீன் சொல்லியிருக்காரு. அது இன்னும் 4 நாள் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் அதிகமாகனா ஆகும். அதனால் டெஃபினட்டாக வந்து அதை விட இன்றைக்கி அன்னைக்கு வெறும் 50 காசு வந்து ஒரு ரூபா 10 காசு தான் 90 இது இன்றைக்கி தேட்டர் இது இன்றைக்கி 100 ரூபா இருக்குது, அதை விட 100 மடங்கு அதிகமான இது இருக்குது. ஸோ அந்த வசூலுங்கிறது வந்து அந்த எண்ணிக்கையை பார்க்குற ஆடியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும்னு நான் விரும்புகிறேன். கலெக்ஷன் நீங்க அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் 2 சண்முக பாண்டியன் எடுத்தா இன்னைக்கு காலகட்டம் செட் ஆகுமா எப்படி? நிச்சயமாக எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதான் நான் வந்து படைத்தலைவன் ஒரு படம் பார்த்தேன், சண்முக பாண்டியன் நடிச்சது. அது விஜயகாந்த் சார் மாதிரியே எனக்கு தோணுச்சு. வந்து அந்த ஆக்ரோஷமும் அந்த பாடியும் அந்த அவர் பண்ணுற சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு உண்மையாக வந்து நம்ம சண்முக பாண்டியனை வச்சு இது கேப்டன் பிரபாகரன் 2 பண்ணால் நல்லா இருக்குமேனு தோணுச்சு. அது பார்ப்போம், அது வந்து சரியாக வந்தால் ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து அவங்க காலம் சரியாக வந்தால் நிச்சயமாக நான் அது விஜயகாந்த் சார் பண்ணுற ஒரு நன்றி கடனாக கூட இருக்கும். ஏன்னா கே செல்வமணிங்கிற ஒரு டைரக்டரை பிரசவம் பண்ணது விஜயகாந்த் சார் தான். அதனால் அவருக்கு ஒரு நன்றி கடனாக கூட சண்முக பாண்டியனை ஒரு ஹீரோவை மாற்றுறதுல, ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாற்றுறதுல என்னோட பங்கு இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். விட்டு கொடுத்த நம்பியார் வந்து நம்ம படத்துக்கு கெஸ்ட் ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க, அவர் பத்தி ஒரு எப்படி போய் நீங்க போய் சார் கெஸ்ட் ரோல் எப்படி அவர் வந்து அப்செட் பண்ணிட்டாரு? நம்பியார் சாமி வந்து சார் அது வந்து அவர் ஒரு நடிகர். எனக்கு படத்தில் என்ன கேரக்டரு அப்படிலாம் அவர் கேட்கவே மாட்டார். ஒரு சீனுன்னா கூட வந்து பண்ணிவிடுவார். அவர் வந்து நாங்கள் பார்க்குற காலகட்டத்தில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா படத்துலையும் படத்தில் வந்து புலன் விஷாலில் இருப்பார், இதில் இருப்பார், நம்ம இதுலேயும் உங்கள் கேப்டன் பிரபாகரில் இருப்பார், செம்பருத்தியில் இருப்பார், அதிரடி படையில் இருப்பார், ராஜமுத்திரையில் இருப்பார். பெரும்பாலான ஏன்னா அவரோட நான் வந்து நீங்கள் பழைய ஆர்டிஸ்ட்னால் எப்படி நீங்கள் பார்த்துங்க, ஜல்லிக்கட்டு படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அந்த சாங் தாஸ் சின்னப்பா தாஸ் அந்த சாங் எடுத்துகிட்ருக்கோம். அது வந்து செட்டில் எடுத்துட்டாங்க, அதை மேட்ச் பண்ணுற இவங்க பார்க்குற மாதிரி மேட்ச் பண்ணுற ஷார்ட் சாங் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது 9 மணி ஆச்சு, 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி ஆச்சு. அப்போ வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு வந்து அவர் கேட்டார். ஏன்னா அவர் வந்து பாத்ரூம் யூரின் போனதுக்காக கேட்டார். உடனே நான் வந்து மணிவண்ணன் சார்கிட்ட வந்து சார் நம்பியாசாமி கேட்குறாங்க, ஏன் உட்கார மாட்டாருமா? அவர் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தார், வேற ஒரு கோவம் இருக்கு வச்சுங்க. அது வந்து நம்பியாசாமி கேட்டுட்டார். அவர் கேட்டாருங்கிறத கேட்டார். சார் நீங்கள் நம்புங்க, மறுநாள் 6 மணிக்கு ஷூட்டிங் முடிவு அந்த இடத்த விட்டு அவர் எழுந்துக்கவே இல்லை. அவ்வளோ அடமெண்ட்டான கேரக்டர் வந்து நம்பியார் சாமி. நாங்கள் போக மாட்டேன்ட்டார்மா. நாங்கள் போய் சார் நோ முடிஞ்சா டைரக்டருக்கு முடிஞ்சா சொல்லு, முடிஞ்சிச்சா எல்லாம் பேக்கப் சொன்ன பிறகு டைரக்டருக்கு சொல்லு நான் போகலாமா சொல்லு. அது மாதிரி வந்து சிரிச்சா மாதிரியே இருப்பார். ஆனால் ஒரு அந்த தொழிலில் இருக்கு இல்லையா, அந்த நான் வந்து விக்ரம் சாமி கூட ஒர்க் பண்ணேன், ஐயா கூட ஒர்க் பண்ணேன், இப்போ நம்பியா சாமி கூட ஒர்க் பண்ணேன். இது மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. அவங்களாம் வந்து இது சினிமா வந்து ஒரு தெய்வமாக நேசித்தவங்க. அதனால் இந்த படத்தில் அவருக்கு என்ன கேரக்டர் அதெல்லாம் இல்லை. சார் நீங்கள் நடிக்கணும், ஓகேப்பா, அவ்வளோதான். அது வந்து இப்போ நான் இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு சொல்லும்போது அது உண்மையாக பொய்யான்னு ஒரு விவாதம். அதனால் நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை. இப்போ நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாத விஷயம்லாம் நான் படம் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான், அது அந்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் விஷயம் தெரியும். அன்றைக்கி
ப்ரெஸ்ஸுக்கும் தெரியாது, சினிமாக்காரங்களுக்கும் தெரியாது. அதில் இருக்கிற இதில் இன்றைக்கி இருக்கிற விஷயம் அதுக்கப்புறமா வந்த விஷயங்கள் தான். அதனால் வந்து நான் சம்மந்தப்பட்டவங்களோட நான் வந்து கலந்து பேசுகிறேன். அதனால் நான் பார்த்தனா இல்லையாங்கிறது இவன் போய் சொல்கிறான். எனக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு அது மாதிரியான ஒரு கெட்ட பேர் இல்லை. இப்போ அது சொல்வதன் மூலம் எனக்கு எந்த பப்ளிசிட்டியும் இல்லை. சும்மா ஒரு தடவை அது சொல்லும்போது சொன்னேன். அதனால் அது பார்த்தனா இல்லையாங்கிற இது வந்து நான் அதை டிஸ்கஸ் பண்ண விருப்பப்படல நினச்சிப்பேன். மும்மூர்த்திகளான இப்ராம் ராயவுத்தர் சார், கேப்டன் விஜயகாந்த் சார், ஆர்கே செல்வமணி சார் அவர்கள் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படம் மீண்டும் நான் ஆகஸ்ட் 22 ஸ்பேரோ சினிமாஸ் நிறுவனத்தில் வெளியிடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சமயம் இத்திரைப்படம் விஜயகாந்த் சாரோட பர்த்டேக்கு நான் செலிப்ரேஷனாக பண்ணுறது பெரிய நன்றியாக நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். அப்போ சின்ன வயசில் அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு படமும் இப்போ தியேட்டரில் பார்த்து அப்படி வளர்ந்த பையனா அவர் படத்தையே நான் வந்து மீண்டும் திரையில் நான் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி செல்வமணி சார் வந்து மிகப்பெரிய போராளி, படைப்பாளி. அவர் இந்த படத்தை 34 வருஷத்துக்கு இப்போ ரிலீஸ் இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சார் ஒரு டேட் சொன்னார், அந்த டேட்டை நான் அனௌன்ஸ் பண்ணேன். அதுலேருந்து என்னுடைய ஃபோனும் நான் வந்து பேட்ரி இல்லாமல் அவ்வளோ 12 மணிக்கெல்லாம் என் ஃபோன் வந்து பேட்ரி ஆஃப் ஆயிரும்.